Hallelujah, praise the Lord. Good morning, எப்படி இருக்கீங்க? Today the scripture we are going to read and commit this day. இந்த நாளை வசனத்தை வாசித்துட்டு we are going to commit this day into his presence. The scripture is Job chapter 8 verse number 7. Though your beginning was small, yet your latter end would increase abundantly. தமிழ் எப்படி போட்டிருக்குன்னா, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். என்னுடைய நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில், அண்ட் தோ யூ ஸ்டார்டட் வித் லிட்டில் யூ வில் எண்ட் வித் மச். அது நம்ம ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிக்கலாம், பட் டோன்ட் வரி, அதை நீங்கள் பார்த்து ஐயோ என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நான் இவ்வளோதானா, நான் பெருசாக பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். டசன்ட் மேட்டர். whatever you have, God will be able to multiply. அவருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அதில் கலக்கும் போது அது என்னவா இருந்தாலும் அது அழகாக அவர் பெருசாக்க அவரால் முடியும். என்ன ஏதாச்சும் என்கிட்ட தடைகள் இருக்கா கர்த்தாவே? வாட் ஷுட் ஐ டூ? மேபி என்னுடைய சந்தேகமா, என்னுடைய பயமா, இல்லைனா நான் ரொம்ப பின்னாடி நான் போயிடுறேன்னா, சில வேலைகளில் சிலர் என்னென்னா ரொம்பவே தயங்கி எதுவுமே முன்பதாக they never come up in the front. I want to encourage you, don't be afraid, come forward. Speak when the Lord puts words in your mouth, because the Lord is going to give favor to you. Hallelujah. So today pray that the Lord will be with you. நீங்கள் சின்னவங்களாக கூட இருக்கலாம், but He is going to make you somebody very great. Hallelujah. Shall we pray, committing this day into His hands? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Even as we begin this day, Lord, we do not know what is going to happen the next few hours, but we know that your presence, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போல நீர் எங்களோடே கூட வாங்க ராஜா. அவங்க எங்களுடைய வாகனத்துலேயும் நாங்கள் போய் எங்கே இருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் உம்முடைய பிரசன்னம் அதிகமாக எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் இன்றைக்கு என்ன பேச வேண்டும், இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இன்றைக்கு என்ன தீர்மானிக்க வேண்டும், நாங்கள் இன்றைக்கு என்ன யோசிக்க, even what we should think and plan. Lord, let it be according to your word. Let us not deviate from your plan. You give the heart of love. Help us to love everyone just like Jesus loved. நாங்கள் மற்றவர்களை, பிறரை இயேசு நீங்கள் நேசிக்கிறது போல நேசிக்கும்படியாக கிருபை தாரோம். பட் கர்த்தாவே, நாங்கள் கோபிப்பதற்கு தாமதமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கேட்பதற்கு தீவிரமாயும் இந்த நாளில் எங்களை மாற்றோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறோம் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். Every weapon that rises up against us will be destroyed in Jesus' name. Let not anyone, Lord, come against and try to disturb the peace in the people of God. Let them have a wonderful and a blessed day glorifying you. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.